அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஐடிஆர் ஒன் பார்த்தீங்கன்னா ஐடிஆர் ஒன்ல சிம்பிள் ஐடிஆர் ஒன் அண்ட் டூ தான் இப்போ நமக்கு மெயினா இது இருக்கு. பட் இப்போ அவசரம் நம்ம ஐடிஆர் ஒன் அதுல வந்து சிபிடிடி இ ஃபைலிங் ப்ராஜெக்ட்ல எரர்ஸ் வரலாம். இந்த எரர்ஸ் எல்லாம் வந்து அந்த கன்சர்ன் சாஃப்ட்வேர் வின்வென்சர் கம்ப்யூட்டெக்ஸே கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அதை ரிமூவ் பண்ணாதான் ஃபைல் பண்ணவே விடும். சிலது வந்து வார்னிங்ஸ் கொடுக்கும். இந்த எரர்ஸ் வந்து டெக்னிக்கல் எரர்ஸ்னு சொல்லலாம். டெக்னிக்கல் எரர்ஸ் வந்து பெரும்பாலும் சாஃப்ட்வேர் நம்ம பண்ற சாஃப்ட்வேரை டேக் கேர் பண்ணிக்கும். ஏன்னா அந்த எரர் வந்து ரெக்டிஃபை பண்ணி கிளியர் பண்ணாதான் நம்மளை ஃபைல் பண்ணவே விடும். சிலது வந்து வார்னிங் கொடுக்கும், ஆனால் ஃபைல் பண்ண விடும். ஸோ இது வந்து நமக்கு ஒன்றும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அதில் என்ன எரர் இருக்கோ அதை கிளியர்ஃபை பண்ணிக்க வேண்டியது அந்த ரோல் இருந்து அது எல்லாமே சொல்லும். ஆனால் இதையும் தாண்டி சில எரர் வரும்போது அந்த ரிட்டர்ன் வந்து டிஃபெக்டிவ் ரிட்டர்னா 139(9) புதிய பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல கருதப்படும். ஸோ அதுக்கு வந்து அவங்க டைம் கொடுப்பாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் இப்போ ஐடிஆர் ஒன்னு ஐடிஆர் டூன்னு தப்பா ஃபைல் பண்ணிட்டோன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு. ஸோ அது பண்ணும்போது டிஃபெக்டிவ் ரிட்டர்னாக கருதப்பட்டு அந்த 139(9) ஒரு நோட்டீஸ் வரும். 15 நாளைக்குள்ள நீங்க ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி வரும். ஸோ இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல தப்பு நடந்தா ஒன்று டெக்னிக்கல் எரர், இன்னொன்று வந்து டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் நோட்டீஸ். அப்போ டெக்னிக்கல் எரர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேக் ஓவர் பண்ணிக்கும். டிஃபெக்டிவ் ரிட்டர்னுக்கு வந்து நோட்டீஸ் வரும். 15 நாள் டைம் கொடுப்பாங்க. இல்லை அசஸ்மெண்ட்டுக்குள்ள பொதுவாக 15 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து ஐடிஆர் ஐ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடிஆர் ஐக்கு என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் இதில் போட்டிருக்கேன். இதை பிபிடி ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஐடிஆர் 1 or 2 பார்த்தா இன்னைக்கு இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்கம் ரெசிடென்ட்டு பேர் அட்ரஸ் இன்கம் எல்லாம் கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது சஜஸ்டட் ஃபார்மே கொடுத்துருது. இருந்தாலும் ஐடிஆர் ஒன்றுக்கு என்னென்னலாம் பேராமீட்டருங்கிறது ஒரு ரூல்னு ஒன்று இருக்கு. அந்த ரூல் சம்பந்தமான சாரம் இந்த பிபிடியில் கொடுத்துருக்கேன். இதை நான் டிஸ்கஸ் பண்ணல, ஏன்னா டிஸ்கஸ் பண்ணால் இன்னும் ஒரு 15-20 நிமிஷம் வேணும். பட் இந்த பிபிடி அவர் ஷேர் பண்ணுவார். இந்த பேராமீட்டர் பார்த்துக்கும். அதை தவிர இது வந்து ஐடிஆர் ஒன் எதுக்கு அப்ளிகபிள் ஆகாது, ரூல் 12 எடுத்தது. பழைய இன்கம் டேக்ஸ் ரூல்ல இருந்து ரூல் 12 எடுத்தது. ஸோ இதெல்லாம் இருந்தால் ஐடிஆர் டூ செல்லாது, ஐடிஆர் ஒன் செல்லாது, ஐடிஆர் டூ வராதுங்கிறது தான். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தா இன்னைக்கு இன்கம் பேராமீட்டரும் நேமு அட்ரஸ் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது பொதுவாகவே அதே ஃபார்மை சஜஸ்ட் பண்ணிடுது. ஸோ இருந்தாலும் நம்ம ரூல் 1961 ஆக்ட்ல இந்த ரிட்டர்ன் சம்பந்தமான ஏதாவது ஒரு கிளாரிபிகேஷனோ ஒரு மனசுல ஒரு சந்தேகமோ வந்ததுன்னா நம்ம உடனே அப்ரோச் பண்ண வேண்டிய இடம் வந்து இன்கம் டேக்ஸ் ரூல் 12. இன்கம் டேக்ஸ் ரூல் 12 மனசுல வச்சுக்குங்க. அந்த டைம்ல வர்றப்ப அந்த கூகுள் சர்ச்ல போட்டு ஐடிஆர் ஒன்னு எது ஐடிஆர் டூ எது டீப்பா பார்த்துக்கலாம். பட் நமக்கு தெரிய வேண்டியது ஐடிஆர் 1, 2 மீறி போனா இதுல ஏதாவது டிஃபெக்டிவ் வந்தா டிஃபெக்டிவ் நோட்டீஸ் வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு பேராமீட்டரும் ஐடிஆர் 1, 2ன்னு சொல்லி இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நம்ம ரூல் 12 ஞாபகம் வச்சுட்டோம்னா அந்த சூழ்நிலையில ரூல் 12 கூகுள்ல போட்டு அது பார்த்து அதை செக் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. பட் இருந்தாலும் இந்த வருஷம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னா டெனண்டோட பேன் நம்பர், டேன் நம்பர், ஆதார் நம்பர் கொடுக்குறாங்க. மொபைல் இமெயில் போத் பிரைமரி அண்ட் செகண்டரி. ஏன்னா சில மெயில் ஐடியெல்லாம் ஓப்பன் பண்ணி காலங்காலமாக இருக்குது. இது 2 சாய்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் கம்யூனிகேஷன் மீன் நீட்டாக இருக்கும்ட்டு. அதே மாதிரி அட்ரஸ் பிரைமரி அட்ரஸ்ஸு இதெல்லாம் சில ப்ரொஃபைல் சம்பந்தமான சில விஷயங்கள் தான். அடுத்து வந்து 80GGCல பொலிட்டிக்கல் டொனேஷன் நேம் அண்ட் பேன் நம்பர் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி. இன்னைக்கு பெரும்பாலும் நியூஸ் ஸ்கீம் பண்றப்ப 80GGCல கிளைம் பண்ணுவோம்னு தெரியல. 80G சேரிட்டபிள் டொனேஷன்ல பார்த்தா ஐஎஃப்சி கோட் ஆஃப் த பேங்க், எந்த பேங்க்ல கொடுத்தோம், டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் என்னங்கிற அளவுக்கு கேட்டிருக்காங்க. அப்கோர்ஸ் 80G கூட நியூ ஸ்கீம்ல நாட் எலிஜிபிள் தான். ரிவைஸ் ரிட்டர்ன் இந்த வருஷம் மிக முக்கியமான பாயிண்ட். ரிவைஸ் ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணலாம். நார்மலா ரிவைஸ் ரிட்டர்ன் வந்து 31st டிசம்பர் மட்டும் பண்ணலாம். இந்த வருஷம் 31st மார்ச் மட்டும் பண்ணலாம். டிசம்பர்ல இருந்து மார்ச்சுக்கு நம்ம ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அடிஷ்னலா லேட் ஃபீ பண்ண வேண்டியது இருக்கும். நார்மலா ரிவைஸ் ரிட்டர்ன் நார்மல் ரிட்டர்ன் வந்து 31st ஜூலை, 31st ஆகஸ்ட், 31st அக்டோபர் அந்த மாதிரி பண்ணுவோம். அதுல ஏதாவது இருந்ததுன்னா பிலேட்டட் ரிட்டர்ன் 31/12/2026 மட்டும் பண்ணலாம். பிலோட்டட் ரிட்டர்ன் எக்ஸ்டெண்ட் பண்ணல. ரிவைஸ் ரிட்டர்ன் வந்து 31/12/2026 மட்டும் நார்மலா பண்ணலாம். பட் ரிவைஸ் ரிட்டர்ன் வந்து 31/3/27 மட்டும் அதிகமா லேட் ஃபீ கட்டிட்டு பண்ணலாம். ஒரு 3 மாச கேப் அதிகமா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான ஐடிஆர் டூல போன வருஷம் பார்த்தீங்கன்னா 24, 25 அந்த ஒரு டேட் கட் ஆஃப் இருந்தது. இந்த டேட்டுக்கு 23/7 இருந்தது. அது சம்பந்தமான ஷெட்யூல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது
சில குறிச்ச கம்மியான அமெண்ட்மெண்ட்ஸ் தான் நமக்கு ரெலவெண்டா இருக்கு. இதை தவிர இப்போ இந்த மீட்டிங்கை தவிர என்னோட எல்விஆர் வாட்ஸ்அப் சேனல் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜூலைல இருந்து டெய்லி ஒரு 10 நாளோ 15 நாளோ அது எவ்வளவு நாள் போகுதோ ஷார்ட் கேபிட்டல் கெயினை பத்தி, ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின், லாங் டைம் கேபிட்டல் கெயின் பத்தி டெய்லி ஒவ்வொரு டோஸ். ஏன்னா எல்லாம் ஒட்டுக்கா படிச்சாலும் நமக்கு புரியாது. ஸோ எல்விஆர் வாட்ஸ்அப் சேனல் பண்ணீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளோ 15 நாளோ அது எந்த அளவுக்கு போகுதோ அந்த மாதத்துல பெரும்பாலும் ஒரு 10-15 நாள் இந்த ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின், லாங் டைம் கேபிட்டல் கெயின் சம்பந்தமான தமிழ் தமிழில் போடுறதா திட்டமிட்டு இருக்கேன். தமிழ்ல மட்டும் இல்லை, அந்த காமிக் பிக்சர் ஃபார்மட்ல ஃபிளையர்னு சொல்லுவாங்க, அது மூலியமாவும் போடுறேன். ஸோ உங்களுக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பெரும்பாலும் ஒரு 15 நாள் 20 நாள் கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் டைம் கெயின், லாங் டைம் கெயின். ஏன்னா இது ரொம்ப 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல பண்ணா கூட அவ்வளவு டீட்டெயில்ஸ் மனதில் வச்சுட்டு பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால ஒவ்வொரு டோஸா கொடுக்குறேன். 44AD சம்பந்தமாகவும் வாட்ஸ்அப் சேனல்ல வரப்போகுது. டேக்ஸ் ஆடிட். ஸோ 2025 வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் சேனல்ல பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனா இப்ப ரிட்டர்ன் ஃபைல் ஃபீல்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா 1961 ஆக்ட் இருக்கனால இந்த 2025 கொஞ்சம் இப்ப தள்ளி வச்சுட்டு இப்ப கரண்ட் சம்பந்தமான இந்த மாசம் பார்த்தீங்கன்னா ITR 1, 2 பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அடுத்த மாசம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அடுத்தது 31 ஆகஸ்ட்ல பிசினஸ்ல வர்றப்ப 44AD சம்பந்தமான டீப்பான ப்ரொவிஷன்கள், அடுத்து டாக்ஸ் ஆடிட் வர்றப்ப 44AB சம்பந்தமான ப்ரொவிஷன்கள். ஸோ இது வந்து அந்தந்த மாசத்துக்கு என்னென்ன ஏன்னா எல்லாத்தையும் படிக்கிறது, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது, எல்லாத்தையும் நடைமுறையில சாத்தியம் இல்லை. அதனால அந்தந்த மாசத்துல பிளான் பண்ணி டெய்லி ஒவ்வொரு டோஸா கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்க எல்விஆர் வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எல்விஆர் யூடியூப் சேனல் இருக்கு. அதை தவிர எல்விஆர் நியூஸ் லெட்டர், நியூஸ் லெட்டர் தமிழ்ல ஆரம்பிக்கலான் இருக்கேன். நியூஸ் லெட்டர் இதுல ஜிஎஸ்டி கவர் ஆகும். ஆரம்பத்துல இன்கம் டேக்ஸ் மட்டும் கவர் ஆகலான்ட்டு இருந்தேன். பட் நம்ம நண்பர்கள் வந்து நீலகண்டன் சார், சேது சார் எல்லாமே சொன்னாங்க, சார் ஜிஎஸ்டியும் கவர் பண்ணுங்க சார்னு சொல்லி நீலகண்டன் சாரோடையும் சேது சாரோடைய பரிந்துரையை ஏற்று இப்போ டாக்ஸேஷன் நியூஸ் லெட்டரா இது வருது. ஸோ இந்த டாக்ஸேஷன் லெட்டர் வந்து அடுத்த மாசத்துக்கு 10ஆம் தேதிக்கு அப்புறம் வெளியிடலான் இருக்கேன். இதை முழுக்க முழுக்க தமிழ்ல ஒரு முயற்சி பண்றேன். ஃபர்ஸ்ட் 1 மாசம் 2 மாசம் அப்படியே டியூன் பண்ணி நான் கொண்டு போறேன். அதை தவிர எல்விஆர் வாட்ஸ்அப் சேனல், எல்விஆர் யூடியூப் சேனல், எல்விஆர் நியூஸ் லெட்டர், வணிகமணியில ஜிஎஸ்டி தங்கம் வெள்ளி வைரம் சம்பந்தமான ஜிஎஸ்டி ஆர்டிக்கல் வருது. அதையும் வாட்ஸ்அப் சேனல்ல ஸ்கேன் பண்ணி ஷேர் பண்றேன். நமது தொழில் உலகத்துல இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 சம்பந்தமான தமிழ் ஆர்டிக்கல் தமிழ் மொழியில மாதம் மாதம் வந்துட்டு இருக்கு. அதையும் ஸ்கேன் பண்ணி எல்விஆர் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். அதை தவிர புக்கு ரைட்டிங், தமிழ் புக்கு ரைட்டிங், தமிழ் புக்கு, இங்கிலீஷ் புக்கு, அடுத்து ஆர்சிஎம் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆங்கிலத்தில் வருது. தமிழ்ல சில புக்குகளை வெளியிட திட்டமிட்டு இருக்கேன். ஸோ இது சம்பந்தமான தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க எல்விஆர் வாட்ஸ்அப் சேனல்ல வந்துட்டீங்கன்னா அதுல எல்லாமே சங்கமமாயிரும். அது ஃப்ரீ சேனல் தான், இன்றைக்கும் நாளைக்கும் ஃப்ரீ சேனல் தான். அது சம்பந்தமான தகவல்களை நீலகண்டன் ஷேர் பண்ணுவாரு. எனக்கு வாய்ப்பளித்த விஆர்எஸ் அகாடமி நீலகண்டனுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். என்னுடைய உரையை இத்துடன் முடிக்கிறேன். வணக்கம்.